பாவகிரகங்கள் எல்லாமே சுக்கிர பகவானோட தலைமையில் ஒன்று சேர்ந்துருக்கு. யார் பாவகிரகம்னா சனி பகவான், ராகு, கேது அப்படி சொல்லக்கூடிய அசுர கிரகங்கள்லாம் அதில் இருக்குது. பாவகிரகம்னு சொல்ல முடியாது, அசுர கிரகம். இந்த பக்கம் பாவகிரகத்தோடு சேர்ந்து சில சுபகிரகங்களாக இருக்கும். என்னென்னா குரு பகவான், அவரோட நட்பு கிரகமான செவ்வாய், அவரோட நட்பு கிரகமான சந்திரன், அவரோட நட்பு கிரகமான சூரியன். இந்த 4 கிரகமும் ஒரு அணி. இந்த ஒரே அணியில் இருக்கிறவங்க இணைஞ்சாங்கன்னா அது யோகத்தை தரும். ஒரே கொள்கையோடு இருக்கிறவங்க இல்லை ஒரே அணியோடு இருக்கிறவங்க எல்லாம் இணைஞ்சாங்கன்னா அதெல்லாம் வந்து யோகமாக இருக்கும். உதாரணத்துக்கு குருவும் சந்திரனும் நட்பு, அப்போ 2 பேரும் சேர்ந்தா அது பேர் குரு சந்திர யோகம். செவ்வாயும் சந்திரனும் நட்பு, 2 பேரும் சேர்ந்தாக்கா அதுக்கு பேர் சந்திரமங்கல யோகம். குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கல யோகம். இப்படி கிரகங்கள்லாம் சேரும்போது அதுக்கான நட்புகளாக இருக்குது. எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து அசுர கிரகங்கள், அதுக்கெல்லாம் சேர்ந்தா கூட நன்மையெல்லாம் செய்யாது, அதுக்கு யோகங்கள்லாம் அது கிடையாது. இப்போ அதுலேருந்து ஒன்று இதுலேருந்து ஒன்றும் சேர்ந்தா இவனால் அவனும் அவனால் இவனும் 2 பேருக்கும் கெடும். பாலும் தண்ணியும் சேர்ந்தா எது கெடும்? பால் தான் கெடும். பால் கெடுமா? அதோடைய மதிப்பு தான் குறையும்.